அலுவலகத்துல வேலை பார்த்து கொண்டிருந்த ஒருத்தர் தன்னோட மேலதிகாரி கிட்ட வந்து ஒரு பெர்மிஷன் கேட்குறாரு. நான் இன்னைக்கு என் பிள்ளைகளை கண்காட்சிக்கு அழைச்சிக்கிட்டு போகணும். அதனால எனக்கு 1 மணி நேரம் பர்மிஷன் கொடுங்க. 5:30 மணிக்கு நான் போகிறதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. மேலதிகாரியும் சரி எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் இவருக்கு வேலையில் ரொம்ப ஆழ்ந்த ஈடுபாடுங்க. அந்த வேலை மும்மரத்தில் வீட்டுக்கு போகிறதையே மறந்து அப்படியே வேலை செஞ்சுட்டே இருக்காரு. திடீர்னு மணியை பார்த்தா மணி 8:30 மணி. அச்சிச்சோ இன்னைக்கு வீட்டுக்கு போனால் குழந்தைங்க அழப்போகிறாங்க, பெரிய பிரளயமே வெடிக்க போகுது அப்படின்னு பயத்தோட வீட்டுக்கு கிளம்புறாரு. வீட்டில் அவங்க ஒய்ஃப் மட்டும் தான் இருந்தாங்க. குழந்தைங்க எங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, சரியாக 5:30 மணிக்கு கிளம்பி கண்காட்சிக்கு போயிட்டாங்க, உங்கள் மேலதிகாரி தான் வந்து அழைச்சிட்டு போனார் அப்படின்னு சொன்னாங்க. அவர் வேலையில் மூழ்கி இருக்கிறத பார்த்துட்டு அந்த மேலதிகாரி அவர் கவனத்தையும் கலைக்கக்கூடாது, குழந்தைகளோட கனவையும் கலைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே போய் குழந்தைகளை கண்காட்சிக்கு அழைச்சிக்கிட்டு போயிருக்காரு. அந்த மேல் அதிகாரி யாரும் இல்லை, நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு APJ அப்துல் கலாம் ஐயா தான்.